சே நான் என்ன சொல்கிறது, உங்கள் தாத்தாலேருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வரராவ் சாருக்கு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும்போது நீங்கள் நாகேஸ்வரராவ் மறந்துருப்பீங்க, ஆனால் தேவதாஸை மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். ஸோ நமக்கு தேவதாஸ்னால் ஃபஸ்ட்டு லவர் பாயாக அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்ல வேணாம். நாகார்ஜுனா சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அவருக்கு. இதயத்தை திருடாது பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறது. ஆனால் அந்த ஸ்டைல் நமக்கு வராது, அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்காக பேச தெரியாது. நான் நாகார்ஜுனா சார் கூட ஒர்க் பண்ணேன் தெலுங்குல போய். அவங்க ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, நம்ம அங்கே போனதுலேருந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியாக இருக்கான், அவனுக்கு என்ன வேணும், அவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்போ நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே, எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போகிறேன், ஸ்பீட் பிரேக்கர் நடுவில் ஃபுல்லாக உடச்சி வச்சிருக்காங்க, சைக்கிள் ஓட்டுற ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக. நான் வந்து சொன்னேன், என்னங்க எல்லாம் உடச்சி வச்சிருக்கேன் கேட்டால், இல்லை நாக் சார் தான் உடச்சி சொன்னார், ஏன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னார். அது எப்போ அவர் நோட்டீஸ் பண்ணார், எப்படி பார்த்துக்கிறாரு அவர். அங்கே கிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த